இந்த ஈரான் யூஎஸ் வார் சூடு பிடிச்சிட்டு இருந்த டைமில் தமிழ்நாட்டில் இப்போ எலெக்ஷனும் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. தமிழ்நாட்டில் எலெக்ஷன் டே சொல்லிட்டாங்க. எல்லா கட்சியும் அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்கன்ற மாதிரி இந்த வீடியோவில் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் இருக்க எல்லா கட்சியுமே இப்போ இந்த தேதியை நோக்கி தான் ஓடிட்டு இருக்காங்க. இவ்வளோ நாள் எப்படியாவது ஆட்சியில் பிடிக்கலான்னு பார்த்துட்டு இருக்க ஏடிஎம்கே, ஆட்சியை தக்க வைக்கணும்னு நினைக்கிற டிஎம்கே, புதுசாக நான் மாற்றி காட்டுறேன்னு வர டிவிகே, என்டிகேன்னு எல்லாருக்குமே என்ன இன்னும் ஒரு 1 month அந்த மாதிரி டைம் தான் இருக்குது. தமிழ்நாட்டில் எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஏப்ரல் 23 ஒரே ஃபேஸாகவே முடிஞ்சிடும். போல எப்பவுமே தமிழ்நாட்டில் ஒரே நாளில் தான் முடியும், ஒரே ஃபேஸில் முடிஞ்சிடும். என்னைக்கு என்றாங்கன்னா May 4 என்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ வந்து அதுக்கான எலெக்ஷன் வேலைலாம் நடந்துருச்சு. இப்போ நமக்கு ரோட்டில் போகும்போதே தெரியுது. நைட்லாம் பார்த்தோன்னா ஃபுல்லாக போலீஸ் நின்றுட்டு ஏதாவது கார் செக் பண்ணுறாங்க. கூடவே யாராவது கேமரா வச்சு ஃப்ளையிங் ஸ்குவாடில் பணம் பட்டுவாடா ஏதாவது நடக்குதான்ற மாதிரி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் ரோட்டில் இருக்க அரசியல் கட்சி ஃபோட்டோஸ் ஃபுல்லாகவே கிளிக்கிறாங்க. போஸ்டர்ஸு, பேனர்ஸ்ன்னு எல்லாமே எடுத்துருவாங்க. ஏன்னா அதெல்லாம் வந்து எலெக்ஷன் ரூல்ஸு. அதே மாதிரி இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விஜய் சாங்ஸை வந்து எந்த ஸ்கூல்லையும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி புது ரூல்ஸ் எல்லாமே கூட போட்டிருக்காங்க. இப்போ எல்லா கட்சியுமே ஏதாவது ஒரு எதிர்க்கட்சி நியூஸ் கிடைக்குமா அதை வச்சு நம்ம பெரிய ஆளாயிலான்னு பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரியே வந்து இப்போ டிஎம்கேல வந்து செம்மையாக பிரச்சனை போயிட்டு இருக்கு. எப்போவுமே ஒரு பொதுவாக ஒரு கருத்து இருக்கு. ஸ்டாலின் ஆட்சியில் அவங்க அப்பா கருணாநிதி ஆட்சியிலேருந்தே பார்த்தோன்னா டிஎம்கே ஆட்சியில் வந்தாலே கொஞ்சம் ரவுடிசம் வந்து அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கு நிறைய எக்ஸாம்பிளும் வருது. அதில் ஒன்று தான் பார்த்தோன்னா பிரியாணி சாப்பிட்டுட்டு காசு கொடுக்காம பாக்ஸிங் பண்ணது, அந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க. அதே ஏடிஎம்கே ஜெயலலிதா ஆட்சி வந்தாங்கன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கும், ரவுடிஸ்லாம் அப்படியே பயப்படுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து திரும்பி அது ரிப்பீட் ஆகிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி இருக்கு. ரவுடிஸ் மட்டும் இல்லை, எம்எல்ஏ பயப்படுவாங்க ஜெயலலிதா பார்த்து. அதுதான் இந்த திரும்பி ரிப்பீட் ஆகிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா இப்போ இந்த டிஎம்கே ஆட்சியில் 4 வருஷம் ஆட்சியில் பார்த்தோன்னா ஏகப்பட்ட பிரச்சனை. பெண்களுக்கு வந்து எப்போவுமே பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது. சரி, பெண்களுக்கு பிரச்சனை யார் பண்ணுறான்னு பார்த்தா அதில் எவனோ ஒரு டிஎம்கே ஆள் ஒழிஞ்சிக்கிட்டு தான் இருப்பான். ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி கூட பார்த்தோன்னா ஒரு 2.5 வயசு குழந்தைய ஒரு வயசானவர் போட்டு ஹராஸ் பண்ணியிருக்காரு. அவர் யாருன்னு பார்த்தா டிஎம்கே யூத் விங்கில் இருக்க ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி. இப்போ இன்னொரு இஷ்யூ ஒன்று போயிட்டு இருக்கு. தூத்துக்குடியில் விளாத்திக்குளம் ஒரு கிராமத்தில் வந்து ஒரு சின்ன ஸ்கூல் பொண்ணு நைட்டு ரெஸ்ட் ரூம் போகிறதுக்காக காட்டு பக்கம் போயிருக்கு. அந்த பொண்ணை வந்து ஒரு 5 பேர் ரேப் பண்ணி கொலை பண்ணிட்டாங்க. அந்த பொண்ணோட பாடி வந்து அடுத்த நாள் தான் கிடச்சி. இது வரைக்கும் எந்த கேஸும் எடுக்கல. அதனால் கிராம மக்கள்லாம் வந்து அந்த பொண்ணோட பாடியை நாங்கள் வாங்க மாட்டோம்னு பிரச்சனைலாம் பண்ணாங்க. அதுக்கு ஆதரவாக வந்து கனிமொழி அவங்க வீட்டுக்கு போய் பேசிட்டுலாம் வரும்போது பார்த்தா கிராம மக்கள் மொத்த பேரும் சுத்து போட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் எங்களுக்கு பதில் சொல்லிட்டு போகணும், 3 நாள் ஆச்சு, ஏன் இன்னும் வரைக்கும் அவங்க யாரையும் பிடிக்கல, இதுக்கு என்ன பதில்னு சொல்லி அவங்கள பயங்கரமாக அங்கேருந்து பிரச்சனை பண்ணி அனுப்பி விட்டாங்க. இதை வந்து ஏடிஎம்கே வந்து பயங்கரமாக கையில் எடுத்துக்கிட்டாங்க. ஏடிஎம்கே பார்த்தோன்னா நேற்று தமிழ்நாட்டில் இருக்க எல்லா தலைநகரத்துலையும் ஒரு பிரச்சாரம் மாதிரி வச்சுருந்தாங்க. பெண்கள் பாதுகாப்புக்காக போராட்டம் மாதிரி பண்ணாங்க. ஏடிஎம்கே அவங்க கூட அலைன்ஸில் இருக்க பிஜேபி எல்லாருமே ப்ரொடெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் பார்த்தோன்னா ஒரு விஷயம் பயங்கர ஸ்பார்க் ஆயிடுச்சு. இந்த சிவி சண்முகம்ன்றவர் டிஎம்கே அடிக்கணும்னு முடிவு பண்ணால் ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. அதில் அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, இப்போ ரீசெண்டாக சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் வந்து உங்கள் கனவுங்களை சொல்லுங்கள், நாங்கள் அதை நிறைவேற்றுறோம்னாங்க. அப்போயே பயங்கர ட்ரோல் ஆச்சு. இந்த மாதிரி தமிழ்நாட்டை நாங்கள் பயங்கரமாக வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு இருந்தார். அப்போ ஒரு பொண்ணு வந்து, ஐயா எங்கள் ஊருக்கு ஒரு பஸ்ஸு மட்டும் கொடுத்தீங்கன்னா நான் சந்தோஷப்படுவேன் அப்படின்னப்பலே அது பயங்கர பேசும் பொருளாச்சு. அதை இவர் எடுத்துகிட்டு கெத்தாக சொல்கிறேன்னு இந்த மாதிரி இப்போ ஒன்று பண்ணிட்டு இருந்தார். கனவு சொல்லுங்கன்னு அப்துல் கலாம் என்ன சொன்னார்னா, கனவு காணுங்கன்னாரு. இவர் கனவு சொல்லுங்க நான் பண்ணித்தரேன்றாரு. எனக்கு நயன்தாரா பிடிக்கும், அவர் பண்ணி தருவாரா அப்படின்னு ஒரு வார்த்தையை ஒன்று விட்டார். அது வந்து இப்போ பயங்கரமாக பிரச்சனையாயிடுச்சு. இதுக்கு முன்னாடி ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் நயினார் நாகேந்திரா வந்து த்ரிஷான்னு ஒரு பேரை சொல்லி கடைசியில் அவரே மன்னிப்பும் கேட்டார். அதே மாதிரி ஒரு சிமிலர் பிரச்சனை தான் இது. இப்போ வந்து எல்லாருமே இதுக்கு வந்து அகெயின்ஸ்டாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நடிகர் சங்கத்திலேருந்தும் அவருக்கு ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இந்த மகளிர் அமைப்பும் அவர் மேலே கேள்வி கேட்டிருக்காங்க. எவ்வளோ அழகான ஒரு பிரச்சாரத்தை, இப்போ இந்த பிரச்சாரம் எப்படி மாறிச்சுன்னா, அவ்வளோ பேர் பண்ணாங்க, அதெல்லாம் அந்த நியூஸ் மறைச்சிட்டு இவரோட நியூஸ் வந்து ஸ்பார்க் ஆகி இப்போ அது வந்து ஏடிஎம்கே பயங்கர பேக் ஃபயர் ஆயிடுச்சு. அந்த போராட்டத்தை பார்க்கும்போது ஓகே ஏடிஎம்கே களத்தில் இறங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. சென்னையில் வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடந்தது. அதுக்கப்புறம் பாமக அன்புமணி தலைமையில், அதுக்கப்புறம் வந்து அண்ணாமலை தலைமையில், அந்த மாதிரி அங்கங்கே நடந்துகிட்ருக்கு. எடப்பாடி பழனிசாமி பேசும்போது பக்காவாக என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லா டீட்டெயிலாக பேசியிருந்தார். அதெல்லாம் போகும்னு பார்த்தா இந்த இஷ்யூ வந்து போக ஆரம்பிச்சிச்சு. இது அவாய்ட் பண்ணியிருக்கலாம், தேவையில்லாத விஷயம், மாட்டிட்டாங்க. இப்போ நம்மளை பொறுத்த வரைக்குமே நம்ம சேனலில் நிறைய கமெண்ட் வந்துட்டுருக்கு. என்ன டிஎம்கேவை அடிக்க மாட்டுறீங்க, டிவிகே மட்டும்தான் அடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. நம்மளோட சேனலோட அரசியல் நிலைப்பாடு என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிடலாம். பொதுவாக நம்மளை மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கெலாம் என்னை பொறுத்த வரைக்கும் அரசியல் வந்து தேவையில்லாத விஷயம். என்ன தான் எவ்வளோ பெரிய லீடராக இருந்தாலும் ஒரு இதுவும் மாறாது. நம்மளை எக்ஸாம்பிளோட சொல்லலாம். இப்போ என்ன தான் டிஎம்கேவாக இருந்தாலும் சரி, ஏடிஎம்கேவாக இருந்தாலும் சரி, விஜயே நாளைக்கு வந்தாலும் சரி, ஒன்றும் பண்ண முடியாது. அவங்களுக்கு ஒரு லெவல் வரைக்கும் தான். எப்படி நான் அதை சொல்கிறேன்னா, இப்போ பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியை எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அவர் வந்து ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் லீடர் தான், அதில் எதுவும் டவுட்டெல்லாம் இல்லை. அவர் நேருக்கு ஈக்குவலான லீடர்னு சொல்கிறாங்க. 3 times வின் பண்ணியிருக்காரு.
அடுத்த டைமும் அவர் தான் வின் பண்ண போகிறாரு. ஏன்னா ஆப்போசிஷனில் யாருமே இல்லை, காங்கிரஸை காலி பண்ணி விட்டாங்க. ஆனால் அவ்வளோ பெரிய லீடராக இருந்தாலுமே அவருக்கும் ஒரு லெவல் வரைக்கும் தான் அவளால் பண்ண முடியும். இப்போ நம்ம பார்க்குறோம், இந்த ஜியோ பாலிட்டிக்ஸ் பார்க்கும்போது ட்ரம்ப் வந்து அவ்வளோ புள்ளி பண்ணுறாரு. நீங்கள் ரஷ்யா கிட்டேருந்து ஆயிலே வாங்கக்கூடாதுன்னாரு, இப்போ வந்து போய் வாங்குங்கன்றாரு, அந்த அளவுக்கு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி காங்கிரஸ் வந்து தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க. அது நம்மளுக்கே தெரியுது, ஃபைல்ஸ் ரிலீஸ் ஆகுது, பார்த்தா டீல் ஓகே ஆகுது. ஆனால் மோடிக்கே அந்த நிலமை தான். இப்போ நம்ம ஸ்டாலினாக இருக்கட்டும், உதயநிதி ஸ்டாலினாக இருக்கட்டும், ஈஸியாக இடி கேஸில் பிடிச்சி அவங்கள லாக் பண்ணலாம். யார் வந்தாலும் எதுவுமே பண்ண முடியாது. இப்போ ஸ்டாலின், எடப்பாடி அவங்களாம் வந்து ஒரு லெவல் வரைக்கும் தான். இதுக்குள்ளே நீங்கள் என்ன வேணால் தொட்டுப்பார் சீண்டிப்பார் சொல்லலாம், அது ஒரு வரைக்கும் தான் லிமிட்டு. அதுக்கு மேலே மோடி அவருக்கும் ஒரு லெவலுக்கு தான் லிமிட்டு. இந்த அரசியலை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சிஸ்டம் மாதிரி இருக்குது. இப்போ புதுசாக ஒருத்தரை வந்து நான் மாற்றுறேன் அப்படின்லாம் ஒன்றுமே மாற்ற முடியாது. இது நம்ம தனிப்பட்ட ஆள் பொறுத்து தான் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்மளை பொறுத்த வரைக்கும் யங்ஸ்டர்ஸ்லாம் இப்போ கட்சியில் சேர்ந்துட்டு அதுக்கு நிறைய செலவு பண்ணுறது, அவங்க செயின்லாம் வச்சு பேனர் அடிக்குது, அதெல்லாம் ஒரு பிரயோஜனமும் இல்லை, வேஸ்ட்டு தான். இப்போ யங்ஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு உங்களை தான் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு லுக் மேக்ஸிங் பண்ணுங்கள், ஜிம் போங்க, உங்கள் பர்சனாலிட்டியை பாருங்கள், அதுக்கப்புறம் எப்படி பணம் சம்பாதிக்குதுன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அரசியல் வரலாம். அரசியலை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டை வந்து தமிழர் ஆளணும், அதுதான் ஒரே கொள்கையாக இருக்கணும். அந்த மாதிரி இப்போ சீமானாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, தமிழ்நாடு ஃப்யூச்சர் வந்து தமிழ் தேசியம் நோக்கி தான் போவோம். அதனால தான் விஜய் வந்து தமிழக வெற்றி கழகம்னு வச்சுருக்காரு. இனி வர கட்சிகள் எல்லாம் தமிழ் நோக்கி தான் போயிட்டுருப்பாங்க. அதுதான் நம்ம அரசியலாக இருக்கும். திராவிடம்லாம் முடிஞ்சிச்சு தான் நினைக்கிறேன். அதே மாதிரி நிறைய பேர் கேட்குதுன்னா, டிவிக்கே அடிக்கிறீங்க, ஏன் டிஎம்கே அடிக்க மாட்டீங்களான்ட்டு. நம்மளை பொறுத்த வரைக்கும் திராவிட முடியும் தான் நினைக்கிறேன். அந்த வீடியோலே சொல்லிக்க, டிஎம்கே வரக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்கோம், ஏன் பேச மாட்டேறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. டிவிக்கு ஏன் அடிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். நம்ம விஜய் மேலே பர்சனலாக எந்த இதுவும் இல்லை. இப்போ பாலிடிக்ஸ் எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்கிறோம். தமிழ்நாடு பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்குமே ஒரே இது தான், டிஎம்கே அதுக்கு அகென்ஸ்டாக இருக்க பார்ட்டிஸ் தான் தமிழ்நாடு பாலிடிக்ஸு. ஏடிஎம்கேவே டிஎம்கேலேருந்து வந்தது தான். இப்போ என்ன ஆகும், டிஎம்கேக்கான கோர் ஓட்டர்ஸ் அப்படியே இருப்பாங்க. டிஎம்கே எனக்கு டிஎம்கே பிடிக்கும்பா, நான் ஓட்டு போடுறவங்க அப்படியே இருப்பாங்க. எனக்கு டிஎம்கே பிடிக்காதுன்ற ஓட்டர்ஸ் எங்கே போகிறாங்க தான் இப்போ பாலிடிக்ஸு. அது வந்து ஏடிஎம்கேக்கு போவோம், இப்போ நாம் தமிழர் போவோம். இப்போ புதுசாக விஜய் வந்துட்டார். விஜய் வந்து நான் வந்து முதலமைச்சர் ஆகிறேன் அப்படின்றாரு. ஆனால் உங்களை பார்த்தா நீ ஜெயிக்கிற மாதிரி இல்லையே நீ பண்ணுறது பார்த்தா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஒன்று கூட்டணி போயிருக்கணும், கூட்டணி போயிருந்தால் கண்டிப்பாக ஆப்போசிஷன் வந்து வின் பண்ணியிருக்கோம். அதுவும் போல், அது என்ன ரீசன் தெரில. அதுவும் நீங்கள் பண்ணுற வேலைலாம் பார்த்தா ஜெயிக்கிற மாதிரியே இல்லையா அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ ரீசெண்டாக மேரேஜ் லைஃப்பில் வந்து பேர் கெட்டு போச்சு. இப்போ ரீசெண்டாக டெல்லிக்கு போகும்போது சரக்கத்துன்னு போயிருக்காங்க, அது ஒரு இஷ்யூ வந்திருக்கு. அதை போட்டு கலாய்ச்சின்னு இருக்காங்க. ஏன் ஃப்ளைட்டில் போகிறது 1 hour டைம், அப்போ கூட குடிக்காமல் இருக்க மாட்டிங்களா அப்படின்ற மாதிரி பயங்கரமாக ட்ரோல்லாம் வந்துட்டுருக்கு. விஜய் பேக்கில் வந்து சிசர் இருந்து தான், ஆதோ அர்ஜுனா பேக்கில் வந்து விஸ்கி இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுவும் ஃபாரின் விஸ்கி அப்படின்ற மாதிரி போட்டு நிறைய ட்ரோல்லாம் வந்துட்டுருக்கு. அதுவும் இல்லாமல் விஜய் இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ வந்துட்டுருக்கு. விஜய் ஏர்போர்ட்டில் வந்துட்டு வராரு, டக்குன்னு இப்படி டொயின்னு போயிட்டு வராரு. எப்படி இது, என்ன மேட்ரு இது அப்படின்ற மாதிரி தெரில, என்ன தான் நடக்குதுன்னு தெரில. இந்த மாதிரி நிறைய கான்ட்ரவர்சியெல்லாம் வந்துட்டுருக்கு. இப்போது கண்டிப்பாக பேக்கை செக் பண்ணுவாங்க ஏர்போர்ட்டில், மாட்டுவோன்னு தெரியும். இருந்தாலும் பண்ணுறீங்கன்னா என்ன தான் கதைன்னு தெரியல. நிறைய பேர் சொல்கிறதுனா 1 hour ஆகும்போது இங்கேருந்து டெல்லிக்கு போகிறது, அப்பயும் குடிச்சுன்னு தான் போனோமா அப்படின்ற மாதிரி பயங்கரமாக ட்ரோல் பண்ணிட்டுருக்காங்க. எப்படி சொல்கிறது, இப்போ யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்து டிவிக்கே சப்போர்ட் பண்ணுறாங்க. அவன் தெரிஞ்சு பண்ணுறானா தெரியாமல் பண்ணலான்னு தெரில. சில பேர்லாம் வந்து எதாவது மாற்றம் நடக்குமான்னு பண்ணுறாங்க. அதெல்லாம் ஒரு மாற்றமும் நடக்காது. சின்ன பசங்களாம் போய் தெரியாமல் மாட்டிக்கூடாது. இப்போ டிவிக்கே பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அவங்க வந்து ஜெயிக்கிற மாதிரியே இல்லை, அவங்க ஓட்டை பிரிக்கணும்னு ஆடுற மாதிரி தான் இருக்குது. அதனால தான் நம்ம டிவிக்கே எதிர்க்கிறோம். அதே மாதிரி இந்த வாட்டி டிஎம்கே முடிச்சே தீர்வேன்ற மாதிரி சவுக்கு சங்கர் சுற்றிட்டு இருந்தார். இப்போ சவுக்கு சங்கர் இஸ் பேக் அப்படின்ற மாதிரி அவரே ஒரு போஸ்ட் போட்டு, நான் வீல் வேண்டு நினைத்தாயா அப்படிலாம் போட்டுட்ருக்காரு. இப்போ அவர் வீடியோஸும் நமக்கு ரெகுலராக வர ஆரம்பிச்சது. ஆனால் என்ன பிரச்சனைனா, அவர் சேனலில் வர மாட்டேங்குது. மேபி கோர்ட்டில் அந்த கேஸ் போயிட்டுருக்கனால யார் கூடயும் பேசாமல் அவரே தனியாக வேறு சேனலில் பேசிகிட்டு இருக்காரு. பேசும்போதும் எங்கே விட்டு போனீங்களோ அங்கேருந்தே தொடங்குற மாதிரி இருக்குன்ற மாதிரி, இந்த வாட்டி டிஎம்கேவை முடிச்சே தீர்றோம், அதுதான் என்னோட கொள்கை அப்படின்ற மாதிரி வந்து பேசிட்டு இருக்காரு. அது பயங்கரமாக ஸ்ட்ராட்டஜி பண்ணி வந்த மாதிரி இருக்குது. ஒரே டைமில் வந்து ஒரு 4-5 சேனலில் ரிலீஸ் ஆகுது. எல்லாமே பேசி வச்சு நான் டிஎம்கே முடிச்சா வேண்டாம் அப்படின்ற மாதிரி இறங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் நீ சொன்ன மாதிரி இந்த ஆதவ் அர்ஜுனால தான் வந்து விஜய்க்கே பிரச்சனை அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஒரு பொதுக்கூட்டத்தில் வந்து சொல்லிட்டாரு, தேவையில்லாமல் எதுக்கியா சூப்பர் ஸ்டாரை வலிச்சு விட்டு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அவர் என்ன சொல்ல வந்தார்னா, எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய சக்தியாக வந்து ரஜினிகாந்த் வந்தார். ரஜினிகாந்த் வந்து மக்களை ஏதாவது மாற்றலாம், மக்களுக்கு ஏதாவது ஒரு
ஒரு முன்னேற்றம் கொண்டு வரலான்னு பார்த்தாரு. ஆனால் வந்து இந்த டிஎம்கே விடலை, அவரை போட்டு மிரட்டி அவரை கட்சியிலேருந்தே போக வச்சாங்க அப்படின்ற மாதிரி அவர் ஒன்று சொல்ல வந்தார். அது வேறு விதமாக ஒரு மாதிரி கன்வே ஆகி ரஜினி ஃபேன்ஸுக்கு விஜய் ஃபேன்ஸுக்கு சண்டை வந்து பழைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்து போடுறாங்க. ரஜினி பார்த்தனா ஜெயலலிதா முன்னாடி கால் போட்டு ஸ்டைலாக உட்காந்துருக்காரு, விஜய் பார்த்தனா இந்த பக்கம் இப்படி கை வச்சிருக்காருன்னு ஒரு பயங்கர ட்ரோல் மெட்டீரியலாகவே போய் கடைசியில் ரஜினியே வந்து ஆஹா இதுக்கு மேலே சும்மா இருந்தால் நமக்கு நல்லா இருக்காதுன்னு ஒரு ப்ரெஸ் ரிலீஸே விட்டார். ஆனால் இதை வந்து ஆப்போசிட் கட்சிலாம் வந்து சூப்பராக கையில் எடுத்துக்கிட்டாங்க. எல்லாரும் வந்து ரஜினிக்கு ஆதரவாக சொல்கிற மாதிரி ரஜினியை பற்றி இப்படி சொல்லக்கூடாது அப்படி சொல்லக்கூடாதுன்னு எல்லாருமே சொன்ன உடனே அவர் அந்த ப்ரெஸ் ரிலீஸ்லேயே பார்த்தோன்னா எல்லார் பேரையும் மென்ஷன் பண்ணியிருந்தார். எடப்பாடி பழனிசாமி பேர், அவருக்கு ஆதரவாக தெரிவித்த எல்லார் பேரையும் மென்ஷன் பண்ணி இந்த மாதிரி ஆதவர்ஜுனா வந்து என்னை பற்றி தப்பாக சொல்லியிருந்தாரு டிஎம்கே வச்சு, அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அந்த ப்ரெஸ் ரிலீஸ்லேயே பார்த்தோன்னா ஹைலைட் பண்ணி காலம் பேசாது ஆனால் காத்திருப்பு பதில் சொல்லுன்ற மாதிரி ஒரே இதில் முடிச்சு விட்டார். அதுக்கப்புறம் வந்து அது நிறைய கான்ட்ரவர்சி ஆயிடுச்சு. நல்ல வேலை நேற்று பார்த்தோன்னா ஆதவர்ஜுனா ஸ்டேஜ் மேலே ஓப்பனாக சாரி சொல்லிட்டாரு. அதனால வந்து விஜயே சொல்லியிருப்பார், எப்பா வாய வச்சுன்னு சும்மாறா நானே அவர் ஃபேன் தான்ற மாதிரி. அந்த ஸ்டேஜில் பார்த்தோன்னா ஒரு ரஜினி ரசிகர் வந்து பயங்கரமாக ஆவேசமாயிருப்பார். நான் இந்த மாதிரி ரஜினி ரசிகர் மன்றத்தில் ஒரு 45 வருஷமாக இருக்கேன், ஆனால் வந்து நீங்கள் பேசினது வந்து வேற ஒரு கருத்து, ஆனால் அது மக்கள்கிட்ட தப்பாக போயிடுச்சு, அதனால் இப்போ நீங்கள் அந்த ஸ்டேஜ்லேயே வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொன்னனால இவர் வந்து அதை வந்து ஓப்பனாக வந்து சாரி கேட்டார். அதனால் இந்த பிரச்சனை இங்கே முடிஞ்சிருச்சு. இல்லைனா வந்து ரஜினியை பற்றி தெரியும், ரஜினியோட பவர் என்னன்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த டைமில் ரஜினிகாந்த் மாதிரி ஒரு ஃபேமஸான ஆளை தொடர்றது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா ரஜினிகாந்த் யார், அவர் பின்னாடி என்ன பவர் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா 1996 ஒத்தாலா ஏடிஎம்கேவை காலி பண்ணார். அவர் ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் சொன்னார், கடவுளால் கூட காப்பாற்ற முடியாது தமிழ்நாட்டை, ஜெயலலிதா வந்து திரும்பி பவருக்கு வந்தான்னு. அந்த ஒரு வார்த்தையில் வந்து தமிழ்நாடு அரசியலே மாறி போச்சு. அந்த அளவுக்கு அவர் மேலே ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. அவரை வந்து தேவையில்லாமல் சீண்டிட்டன்ற மாதிரி தான் இருக்கு. அது வந்து நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க ரஜினியால தான் அந்த எலெக்ஷன் தோத்தாங்கன்ட்டு. ரஜினி மட்டும் காரணம் இல்லை, நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த ஷெட்யூல் கேஸ்டில் இருக்க கம்யூனிட்டி தேவேந்திர குல வேளாளர் வந்து அந்த குடியங்குளம் சம்பவம்லாம் அந்த டைமில் தான் நடந்தது. இந்த கர்ணன் படம் இருக்குல்ல, அது அங்கே தான் அந்த டைமில் தான் நடந்தது. அப்போது அது மட்டும் இல்லாமல் இந்த தலித்ஸ் மேலே நிறையா அப்ரேஷன் இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது ஒரு இது. அதுக்கப்புறம் ஆன்டி இன்கம்பன்சி இருந்தது அந்த ஜெயலலிதா கவர்மெண்ட்டில். அதுக்கப்புறம் ரஜினி வாய்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் அவங்க தோத்தாங்க. ரஜினினால் மட்டும் தோக்கலை, இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருந்தது. அண்ணன் எடுத்துக்கிறா அப்படின்ற மாதிரி ரஜினி அதை எடுத்துக்கிட்டாரு. இப்போ டிவிகே கட்சியிலேருந்து ஒரு 6 பேர் எங்கே கண்டெஸ்ட் பண்ணுறாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. விஜய் வந்து நிறைய பேர் சொன்னோம், நம்மளே கூட சொன்னோம் விஜய் வந்து வேலைச்சேரில் நிற்பார் வி அப்படின்லாம் பார்த்தோம். ஆனால் விஜய் வந்து பெரம்பூரில் நிற்க போகிறாருன்ற மாதிரி ஒரு தகவல் வந்தது. புசி ஆனந்த் பார்த்தோன்னா டி நகர், ஆதவர்ஜுன் வந்து வில்லிவாக்கம் அப்படின்ற மாதிரி ஒரு 6 பேரை மட்டும் சொல்லியிருக்காங்க. ஆனால் இவங்க சொன்னதெல்லாம் பார்த்தோன்னா திரும்பி சென்னையிலே தான் கண்டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இவங்களை தாண்டி யார் வெளியெல்லாம் நிற்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்குது. இப்போ பெரம்பூரில் பார்த்தோன்னா பயங்கர வேலையெல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சான். ஏசி போட்ட ரூமெல்லாம் கட்டிட்டு இருக்காங்க, கட்சி ஆஃபீஸு அந்த மாதிரிலாம் வந்து பயங்கர பிரச்சாரத்துக்குலாம் பிளான் பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு நிறைய ஸ்டாட் சொல்கிறாங்க, விஜய் ஏன் வந்து பெரம்பூரை தேர்ந்தெடுத்தாருன்னு. ஏன்னா பெரம்பூரில் தான் வந்து ஒரு 5 லட்சம் வாக்காளர் மட்டும்தான் இருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் ஸ்டாட்ஸ் படி பார்த்தா 2021 அந்த இடத்துல வந்து திமுக தான் வின் பண்ணியிருக்கு. 50,000 வாக்கு வித்தியாசத்தில் வின் பண்ணியிருக்காங்க. 2வது இடத்துல வந்து அதிமுக, 3வது வந்து நாம் தமிழர் கட்சி. ஸோ அந்த தொகுதியில் பார்த்தோன்னா எந்த ஒரு புது கட்சி வந்தாலுமே ஈஸியாக கொஞ்சம் வின் பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி நடந்த எலெக்ஷனில் 3வது இடத்துல யார் பார்த்தோன்னா கமலோட மக்கள் நீதி மையம் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஏரியாவை தேர்ந்தெடுத்தது வந்து விஜய்க்கு ஒரு சின்ன ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். அட்லீஸ்ட் விஜய் ஜெயிக்கவாச்சும் ஒரு பாசிபிலிட்டி இருக்கும். ஃபஸ்ட் டைம் வேறு வராரு, ஸோ ஈஸியான கான்ஸ்டியூஷனில் வின் பண்ணால் நல்லா இருக்குன்ற மாதிரி அதை சூஸ் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நாளில் எல்லா கட்சியிலையும் யாரெல்லாம் எங்கே போட்டிடுறாங்கன்ற மாதிரி ஃபுல் லிஸ்ட்டு வந்துடும். அதுக்கப்புறம் நமக்கு அரசியல் பார்க்கவே சூப்பராக இருக்கும். ஏன்னா பெரிய பெரிய தலைங்கள்லாம் எங்கே நிற்கிறாங்க, யார் வின் பண்ணுறாங்கன்ற மாதிரி இனி இந்த ஒரு மாதம் ஃபுல்லாக வந்து அரசியல் வேலை தான் போயிட்டு இருக்கும். இனி நமக்கு பயங்கர என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். ஏன்னா எல்லா கட்சி தலைவர்களும் பார்த்தோன்னா ரோட்டில் இறங்கி வந்துட்டு இருப்பாங்க, டீ போட்டு கொடுப்பாங்க, தோசை சுட்டு கொடுப்பாங்க. அது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது எந்த அளவுக்கு ஓட்டு சேகரிக்கின்றது நம்மலாம் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். தமிழ்நாட்டில் எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இனி எல்லா கட்சியுமே வந்து தீயா வேலை செய்ய போகிறாங்க. தமிழ்நாட்டை யார் ஆளுவாங்க, எப்போவுமே வழக்கமாக ஆளுற 2 கட்சியா இல்லை இந்த வாட்டி வந்து ஒரு மாற்றம் வந்துடும், ஒரு புதிய கட்சி வருமானு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.